நாட்டை வளம் பெற, நாட்டு மக்களுடைய துயரங்களை துடைக்க, இளைஞருடைய எதிர்காலத்தை உருவாக்க, எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கின்ற வகையில் இந்த தமிழகத்தை உயர்த்த, மாணவர் கல்வியில் கல்லூரி வரையிலும் மாணவர்களுக்கு கல்வி பயில, எல்லோருக்கும் வேலைவாய்ப்பு உருவாக்க, அனைத்து விவசாயிகளுடைய கடனை தள்ளுபடி செய்ய, அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கின்ற அளவிற்கு உருவாக்க தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் தளபதி அவர்கள் பல்வேறு நிலையில் இன்று இந்த பணிகளை வாக்குறுதிகளை தந்திருக்கிறார்கள். அவரை பொறுத்தவரையிலும் மனிதநேயமிக்க தலைவர், மக்களை நேசிக்கின்ற தலைவர், மக்களுக்காக வாழ்கின்ற தலைவர், ₹1 கூட மக்கள் வரிப்பணத்திலிருந்து எடுக்க மாட்டேன் என்று உறுதிமொழி கொடுத்த தலைவர். அந்த தலைவருடைய எதிர்காலம் தமிழகத்தில் எல்லோருடைய நல்லாசையோடு தமிழக முதலமைச்சராக வருவார். அப்படி வருகின்ற போது நான் இன்றைக்கு மேலே குறிப்பிட்டதை போல நம்முடைய மாவட்டம் 2ஆக பிரித்து கோபிச்செட்டிப்பாளையத்தை தலைநகரமாக மாற்றுவதும், நம்முடைய கோபிச்செட்டிப்பாளையத்தில் பொறியியல் கல்லூரி ஒன்றை கொண்டு வருவதற்கும், புறவழிச்சாலை மிக விரைவிலே அந்த பணிகளை முடிப்பதற்கும் உங்களுடைய எல்லோருடைய நல்லாசையோடு தலைவருடைய வாழ்த்துக்களோடு நான் இந்த பணிகளை நிறைவேற்றி காட்டுவேன். இது உண்மையிலேயே நான் எடுத்திருக்கின்ற சவாலாக நான் கருதுகிறேன். அதை வெற்றிகரமாக நான் முடிப்பேன் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே உங்கள் ஒருவனாக இருந்து இந்த பகுதியில் நான் பணியாற்றி வருகிறேன். குறிப்பாக நான் இருக்கும் வரை இந்த பகுதியில் இருக்கிற மக்களுடைய நலன் கருதி சட்டொழுங்கு பேணி காக்கப்பட்டிருக்கிறது. இங்கே மற்றவர்கள் நுழைந்து கட்ட பஞ்சாயத்தோ மற்ற நிலைகள் இங்கே இல்லை என்ற நிலையை நீங்கள் அறிவீர்கள். ஆகவே உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக, உங்களில் ஒருவனாக, உங்கள் சேவனாக நான் பணியாற்றி வருகிறேன். அப்படி பணியாற்றி கொண்டிருக்கிற எனக்கு உங்களுடைய பொன்னான வாக்குகளை உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக என நினைத்து மீண்டும் 10வது முறை வெற்றி பெறுவதற்காக விசில் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்று உங்கள் பொற்பாத மலர்களை வேண்டி விரும்பி கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.